ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர் மேலும் அநீதியுள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். மத்தேயு 5:45 பின்பகுதி. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்தை 5, 6, 7 அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு. தம்முடைய வாயை திறந்து சொல்கிற காரியங்களை அதுலேருந்து பாருங்க, அவர் சொல்கிறது, நீங்கள் உங்களை ஸ்நேகிக்கிறவர்களையே நீங்கள் ஸ்நேகிச்சா ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, உலகம்தான் சொல்லும் உங்களை சத்துருக்களை நீங்கள் பகைங்க சபிங்க அப்படின்லாம் சொல்லும் உலகம். ஆனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அடுத்தவர்களே நீங்கள் சேகித்திருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவளை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவளுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவளுக்காக துன்பப்படுத்துறவளுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு 44ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அதை சொல்லிட்டு இப்படி செய்வதினால் 45 முன்பகுதி, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர் மேலும் அநீதியுள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அடுத்த வசனம் 46, உங்கள் சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களால் உங்களுக்கு பலன் அல்ல, ஆயக்காரன் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா அப்படின்னு சொல்றார். அருமையான பிள்ளை, இயேசு தான் நமக்கு முன்மாதிரி. அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா, நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா எனக்கு புத்திரராக இருப்பீங்க. அவர் நல்லவர்னாலும் தீயவர்னாலும் அவர் என்ன செய்கிறாரு, தமது சூரியனை உதிக்க பண்ணுறாரு. அவர் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. நீதியுள்ளர் மேலும் அநீதியுள்ளர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இது போல தான் நம்ம செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா தான் எனக்கு புத்திரராக இருப்பீர்கள். உங்களை ஸ்நேகிக்கிறவர்களே நீங்கள் செய்யிங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி, பலன் இல்லை அப்படின்னு சொல்லி ஆயக்காரரும் அப்படி தானே செய்கிறாங்க. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்கிறாங்க. இதை அடிக்கடி நான் என்னுடைய ஞாபகத்துக்கு வரும். நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு, நம்மை நிந்திக்கிறவர்களுக்கு, நம்மை அவமானப்படுத்துகிறவர்களுக்கு, முன்னொன்று புறமொன்றும் பேசுகிறவர்களுக்கு நல்லா தெரியும் அப்படி அவங்க பேசுகிறாங்க செய்கிறாங்கன்னு. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்கள மேலே அன்பு செலுத்தணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். முக்கியமாக அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்க மேலே அன்பு செலுத்தணும். எந்த பகையை விரோதமாக வச்சுக்கக்கூடாது. மனசில் எதுவும் இல்லாதபடி நம்ம நன்மையே செஞ்சுக்கிட்டு வரோம்னு வச்சுங்க, அதன் பலன் நமக்கு மிகுதியாக இருக்கும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதுக்கு மிக உறுதியான செயல்பாடு. பிரியமானவர்களே, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இந்த காரியத்தை குறித்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ எல்லாமே மறத்து போன ஒரு சூழ்நிலை. எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் என்ன நிறைய பேர் திட்டுவாங்க, நீ இப்படி இருக்கிறியன்னு. ஆனால் எனக்கு அது மறத்து போன ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வேத புத்தகத்தை தூக்குறதுக்கு ஒரு அடையாளம், அதெல்லாம் புத்தி இல்லாத செய்கிற காரியம் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தின் வசனத்தின்படி சில காரியங்களில் நம்ம அதை அதெல்லாம் பொருட்படுத்தாதபடி நம்ம காரியங்களை நடப்பித்துட்டே போய் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் எப்படி ஆண்டவர் சூரியனை உதிக்க பண்ணுறாரு. நீதி உள்ளர் மேலும் அநீதி உள்ளர் மேலும் மழை. இப்போ அது என்ன மழை? அன்பு என்னும் மழை. அந்த அன்பு என்னும் மழையை நம்ம மற்றவர்களுக்கு பொழியும்போது ஒரு நாளிலே அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம இவங்களுக்கு விரோதமாக எவ்வளோ காரியம் செஞ்சாலும் இவங்க நம்ம மேலே உள்ள அன்பை குறையவே இல்லை. அந்த அன்பை காட்டுறாங்க. அந்த அன்பின் நிமித்தமாய் அவர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள். அந்த அன்பின் நிமித்தமாய் நம்மோடு எப்பொழுதும் போல இருக்கிறார் என்று சொல்லி உணரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார், வழிவகுத்து கொடுப்பார். எனவே எந்த ஒரு மனுஷரையும் பார்க்காதபடி என் ஆண்டவரை மட்டும் பார்த்து அதன் மூலம் அவருக்கு நாம் புத்திரராய் இருக்கும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே இந்த அன்பு மழையை நாம் மற்றவர்கள் மீதும், நம்மை அவர்கள் நேசிக்காவிட்டாலும் நேசிக்கிற மாதிரி நடித்தாலும் பரவாயில்லை, நாம் உண்மையாய் நேசிக்கும்போது அந்த அன்பு மழையை அவர்களுக்கு அள்ளி கொடுக்கும்போது, அன்பு மழையை அவர்களுக்கு ஊற்றும் போது கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படும். இது ஒன்று போதும் இல்லையா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். உந்தன் ஸ்நேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும்
உந்தன் ஜீவ பாதையில், உந்தன் ஜீவ பாதையில் உந்தன் ஸ்நேக வாக்குகள். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீ சொன்ன அருமையான வார்த்தைகள் ஆண்டவரே, உம்முடைய அன்பின் வார்த்தைகளை நாங்கள் கடைப்பிடித்து அந்த அன்பு மழையை மற்றவர்களுக்கு, எங்களை நேசிக்காதவர்களுக்கு கூட நாங்கள் அந்த அன்பு மழையை பொழிய நீர் எங்களை பழக்குவிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். நேற்றைய பதில், ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். லூக்கா 3ஆம் அதிகாரம் வசனம் 8. இன்றைய கேள்வி, இயேசுவின் வளர்ப்பு தந்தையான யோசேப்புடைய அப்பா யார், தாத்தா யார், பூட்டன் யார்? இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பின் அப்பா யார், தாத்தா யார், பூட்டன் யார்?